கடலூர் மாவட்டத்தில் நாளை விஜய் பரப்புரை செய்ய உள்ளதால் துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரைக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் உதயநிதி பரப்புரைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, நாளை கடலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 4 இடங்கள்ல பிரச்சாரமானது மேற்கொள்ளுள்ளார். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மஞ்சை நகர் மைதானத்துல பரப்புரையானது கடலூர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து வடலூர், சேத்தியாத்தோப்பு, திட்டக்குடி என அந்தந்த தொகுதிகளினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்ய ஏற்கனவே காவல்துறை தரப்புல அனுமதி கேட்டிருந்த நிலையில நேற்று புதுச்சேரி மாநில தேர்தல் என்பதனால இந்த தேதி மாற்றி அமைக்கப்பட்டு 11ஆம் தேதி விஜய் கடலூர்ல பிரச்சாரம் செய்வது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாளைய தினம் திமுக சார்பாக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வடலூர் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை தரப்புல அனுமதி கேட்டிருந்த நிலையில விஜய் அவர்களது தரப்புக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதனால இந்த தேதியில உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள அந்த தேதியானது மாற்றி அமைக்கப்பட்டு 12ஆம் தேதி அவர் கடலூர் மாவட்டம் வடலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ராஜலட்சுமி, மேலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் அவர்களது பிரச்சார பயணம் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த தேதி உறுதி செய்யப்பட்ட நிலையில முதலில் அனுமதி காவல்துறை தரப்புல கேட்டவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 11ஆம் தேதி வடலூர்ல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் 12ஆம் தேதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் நாளை விஜய் பரப்புரை செய்ய உள்ளதால் துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரைக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் உதயநிதி பரப்புரைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, நாளை கடலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 4 இடங்கள்ல பிரச்சாரமானது மேற்கொள்ளுள்ளார். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மஞ்சை நகர் மைதானத்துல பரப்புரையானது கடலூர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து வடலூர், சேத்தியாத்தோப்பு, திட்டக்குடி என அந்தந்த தொகுதிகளினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்ய ஏற்கனவே காவல்துறை தரப்புல அனுமதி கேட்டிருந்த நிலையில நேற்று புதுச்சேரி மாநில தேர்தல் என்பதனால இந்த தேதி மாற்றி அமைக்கப்பட்டு 11ஆம் தேதி விஜய் கடலூர்ல பிரச்சாரம் செய்வது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாளைய தினம் திமுக சார்பாக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வடலூர் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை தரப்புல அனுமதி கேட்டிருந்த நிலையில விஜய் அவர்களது தரப்புக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதனால இந்த தேதியில உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள அந்த தேதியானது மாற்றி அமைக்கப்பட்டு 12ஆம் தேதி அவர் கடலூர் மாவட்டம் வடலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ராஜலட்சுமி, மேலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் அவர்களது பிரச்சார பயணம் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த தேதி உறுதி செய்யப்பட்ட நிலையில முதலில் அனுமதி காவல்துறை தரப்புல கேட்டவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 11ஆம் தேதி வடலூர்ல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் 12ஆம் தேதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகமுத்து.